ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா பெப்பர் சிக்கன் கறி தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் இதில் வச்சாச்சு. இனி நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான உப்பு இதில் நம்ம சேர்த்துடலாம். உப்பு சிக்கனுக்கு மட்டும் தேவையானது சேர்த்துக்கோங்க. பிறகு மீதமுள்ளது குழம்புக்கு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப நல்ல மிளகு தூள், அதாவது பெப்பர் பொடி சேர்த்துடலாம். நான் இங்கே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் நம்ம போட்ட மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம். இது சூடாக வச்சுட்டு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஜாதி பத்திரி இதில் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நம்ம சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு 4 ஏலக்காய் இதில் சேர்த்துருக்கேன். இனி ஒரு துண்டு பட்டையை சின்ன சின்னதாக பொடிச்சு நான் இதில் சேர்க்குறேன். அப்படியே சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துடலாம். நான் இங்கே 5 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கும்போது நான் இஞ்சி பூண்டு சதைச்சி எடுத்து இதில் சேர்க்குறேன். நான் இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சி சதைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்தாச்சு. நம்ம இங்கே 1 கிலோ சிக்கன் கறி வைக்கிறோம். அப்போது அதுக்கு ஏற்ற குவான்டிட்டிஸ் தான் நான் இங்கே செய்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போன பிறகு நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிறது வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். இனி மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன். அடுத்ததாக காரம் கூடின தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்க்குறேன். மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதல் சேர்க்கணும் நம்ம. இனி காரத்துக்கு ஏற்ப நல்ல மிளகு தூள் சேர்த்துடலாம். நல்ல மிளகு தூள் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு தக்கன காரம் ரொம்ப கூடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதக்கின பிறகு நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது நம்ம கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இதில் காரம் இருக்காது. அதனால் இது சேர்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இது சேர்க்க வேண்டாம். இனி இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இனி கடைசியாக நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் மசாலா நம்ம சேர்க்கலைனாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மசாலாவோட வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை இதில் நம்ம சேர்க்குறோம். இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 நிமிஷம் இந்த மசாலா கூட சிக்கன் மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி சேர்க்கலாம். இதில் தண்ணி நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இனி தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணியில் நல்லா சிக்கன் பீசஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் கூட இதில் தூவிடலாம்.
இனி ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இந்த சிக்கனை வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுத்து நம்ம இந்த குழம்புக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆன பிறகு தான் நமக்கு கரெக்டான உப்பு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உப்பு சேர்க்குறோம். இனி நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்பவும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த குழம்ப கிளறி விட்டுறலாம். அடியிலலாம் ஒட்டாமல் நமக்கு வந்து வரணும். அதனால் இதை வந்து அடிக்கடி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டே இருக்கணும். அப்போது சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வேகும். நான் திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இனி எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கறி ரெடி ஆயிருச்சு. இந்த சிக்கன் கறி எது கூட எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, இந்த மாதிரி எல்லா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ஐட்டம்ஸ் மற்றும் லஞ்ச் கூடவும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்து கூட இந்த பெப்பர் சிக்கன் கறியை வந்து நமக்கு சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்கலைன்னாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாத்துக்கூடையும் இந்த கறி வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் பால் வேண்டான்னு உள்ளவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்தாச்சுன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.